الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه الطاهرين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فانظروا إلى آثار رحمة الله كيف يحيي الأرض بعد موتها إن ذلك لمحيي الموتى وهو على كل شيء قدير. وقال نبينا صلى الله عليه وسلم: ما مات مؤمن في غربة غابت عنه فيها بواكيه إلا بكت عليه السماء والأرض. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகி அல்லாஹுக்கே என்றென்றும் உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் சங்கை நபி, சத்திய தூதர், சன்மார்க்க போதகர் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி உயரிய நிலையை பெற்ற உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நாதாக்கள், மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவர் மீதும் எப்பொழுதும் உண்டாகட்டும். ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய திருமறை மூலமாக, தன்னுடைய திருத்தூதர் மூலமாக எங்களுடைய வாழ்விலே எவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி இருக்கின்றானோ அவை அனைத்தையும் எமது வாழ்விலே கொண்டு வர வேண்டும் என்றும், எவற்றையெல்லாம் விட்டும் விலகி தூரமாகி வாழ வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றானோ அவற்றை விட்டும் விலகி ஒதுங்கி வாழ்வதற்கும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்ளுகின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எங்கள் மீது கருணை உள்ளவன், எப்பொழுதுமே எங்கள் மீது அன்பு காட்டுகின்றவன். அந்த அன்பின் காரணமாக, அவனுடைய அருளின் காரணமாக பல சிறப்புமிக்க நாட்களை, விசேடமான தினங்களை தந்து, அந்த நாட்களிலே நல்ல அமல்களை அறிமுகம் செய்து, அந்த அமல்களை செய்கின்ற போது என்றுமில்லாத நற்கூலியை பெருமளவிலே எங்களுக்கு தருவதாகவும் தன்னுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வாக்களிக்கின்றார். ரமதானிலே ஒரு பெருநாள், துல் ஹஜ்ஜிலே ஒரு பெருநாள், அந்த நாட்கள் எல்லாம் மிகச் சிறந்த நாட்கள். எங்களை செப்பனிட்டு சீர் செய்து அல்லாஹ்விடத்திலே ஒரு பரிசுத்தமான அடியானாக மாற்றுவதற்கு காரணமாக அமைந்த நாட்கள் துல் ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள், ரமலானுடைய 30 நாட்கள். இது போன்று ஏராளமான விசேட தினங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றார்.
அந்த நாட்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் பணித்திருக்கின்றான். எங்களால் இயன்றவரை அமல் செய்து வருகின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பெரும் கருணை, நாங்கள் தினமும் செய்கின்ற குற்றங்களுக்கு பரிகாரம் தேடிக்கொள்வதற்காக வேண்டியே அந்த நன்னாட்களை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தந்திருக்கக்கூடிய அந்த விசேடமான நாட்களின் இறுதியிலே ஒரு பெருநாளையும் அமைத்திருக்கின்றான். அதற்கு முன்னர் நாங்கள் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டுவிட்டு நல்ல அமல்களை அதிகம் செய்துவிட்டு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நல்ல திருநாட்களையும் அதன் இறுதியிலே வைத்திருக்கின்றான். அன்பான சகோதரர்களே, இந்த நன்னாட்களிலே எங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றோம். எங்களுடைய உறவுகளோடு எங்களுடைய ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்ளுகின்றோம். இந்த சமயத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதன் தன்னுடைய மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்துகின்றான், எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லி காட்டியும் இருக்கின்றான். இந்த திருநாட்கள் எங்களுக்கு குதூகலமாக ஆனந்தமாக இருந்த போதிலும் மற்றொரு கோணத்திலே நோக்குகின்ற போது அது ஒரு சோதனையாகவும் அமைந்திருக்கின்றது. ரமலானிலே நோன்பு வைக்கின்றோம், முடிந்தவரை நல்ல அமல்களை செய்கின்றோம். பெருநாள் வந்துவிட்டால் நாங்கள் நோற்ற நோன்பை மறந்து விடுகின்றோம், செய்த அமல்களை மறந்து விடுகின்றோம், ஓதிய குர்ஆனை மறந்து விடுகின்றோம், திக்ரு ஸலவாத் அனைத்தையுமே மறந்து வெறும் மகிழ்ச்சியிலேயே மூழ்கி விடுகின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா துன்பம் வருகின்ற போதும் இன்பம் வருகின்ற போதும் இரண்டு நிலைகளிலும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை துதிக்கின்றவர்களை தன்னுடைய திருமறையிலே புகழ்ந்து சொல்லுகின்றார். ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ரா, துன்பம் வருகின்ற சமயத்திலும் சரி, ஆனந்தமாக பொழுதை கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் சரி, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை மறந்து விடாமல் இருக்கின்ற மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்ந்து கூறுகின்றான். அன்பான சகோதரர்களே, இந்த திருநாட்களை அறிவுள்ள மக்கள், விழித்துக் கொள்ளுகின்ற மக்கள் நல்ல முறையிலே பயன்படுத்துவார்கள். ஏனென்றால் பெருநாள் தினத்திலே நாங்கள் வெளியேறுகின்ற போது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு முன்னர் செய்த அமல்களுக்கெல்லாம் அன்றுதான் கூலி வழங்குகின்றார். நாங்கள் தொழுகையை முடித்துவிட்டு இல்லம் செல்லுகின்ற போது மலக்குமார்கள் ஆங்காங்கே நின்று கொண்டு, தெருக்களிலே நின்று கொண்டு, நீங்கள் மன்னிக்கப்பட்ட குற்றமற்ற பரிசுத்தவான்களாக உங்களுடைய இல்லங்களுக்கு செல்லுங்கள் என்று வாழ்த்து கூறுவார்கள். நாங்கள் நல்ல முறையிலே அமல் செய்து பெருநாள் தினத்திலே அல்லாஹுவை தொழுதுவிட்டு செல்லுகின்ற போது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுக்கு அமரர்கள் மூலமாக வாழ்த்து கூறுகின்றார். எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதாக நற்செய்தி சொல்லுகின்றான். இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், என்ன அமல் அவனிடத்திலே மிக உயர்ந்த நிலையை பெற்றிருக்கின்றது என்பதையெல்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். அன்பான சகோதரர்களே, நம்மில் இருக்கக்கூடிய அநேகமான மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்கின்றது? பெருநாள், அந்த பெருநாளை நாங்கள் குதூகலமாக கழிக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை மாத்திரமே ஏராளமான மக்களுடைய உள்ளங்களிலே குடிகொண்டிருக்கின்றது. அதனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எப்படி அந்த பொழுதை கழிக்க வேண்டும் என்பதை மறந்து விடுகின்றார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு மாறு செய்வதிலே ஈடுபட்டு விடுகின்றார்கள்.
அதற்கு முன்னர் செய்த அமல்களை அழித்துக் கொள்ளும் வகையிலே நடந்து கொள்ளுகின்றார்கள். இந்த வகையிலே பார்க்கின்ற போது பெருநாள் ஒரு சோதனையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, அந்த பெருநாளிலே எங்களுடைய உறவுகளை நாங்கள் சந்திக்கின்றோம், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றோம். பல ஊர்களுக்கும் கிராமங்களுக்கும் செல்லுகின்றோம், அங்கே எங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றோம். இதுவெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி இருக்கக்கூடிய விடயங்கள் தான். பல நாடு நகரங்களுக்கும் செல்ல வேண்டும், படிப்பினை பெற வேண்டும் என்பதெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி வைத்த விடயங்கள். ஃபஸீரு ஃபில் அர்த் ஃபன்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகذிபீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பூமியிலே பயணம் செய்யுமாறு கட்டளையிடுகின்றான். பல வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான். குல் சீரு ஃபில் அர்த் ஃபன்துரு கைஃப கான ஆகிபத்துல் முஜ்ரிமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவையும் மறுமை நாளையும் பொய்ப்படுத்தியவர்கள் அவர்களுடைய இறுதி நிலை என்னவாக ஆனது என்பதை பூமியிலே பயணம் செய்து பாருங்கள், ஆய்வு செய்து பாருங்கள். யாரெல்லாம் பாவிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அவர்கள் எப்படி செத்து மடிந்தார்கள், அழித்தொழிக்கப்பட்டார்கள் என்கின்ற வரலாற்றை எல்லாம் நீங்கள் பூமியிலே பயணம் செய்து ஆய்வு செய்து பாருங்கள், படிப்பினை பெறுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பயணம் செல்லுமாறு, பூமியை சுற்றி பார்க்குமாறு பணிக்கின்றார். குல் சீரு ஃபில் அர்த் ஃபன்துரு கைஃப பதஅல் ஹல்க் ثم انشأ النشأة الآخرة. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எப்படி இந்த படைப்புகளை படைக்க துவங்கி அதை மற்றொரு முறையிலே எப்படி உற்பத்தி செய்கின்றான் என்பதையெல்லாம் நீங்கள் பூமியிலே பயணம் செய்து ஆராய்ச்சி செய்து பாருங்கள். குல் சீரு ஃபில் அர்த் ஃபன்துரு கைஃப கான ஆகிபத்துல் லதீன மின் கப்ல். நீங்கள் பூமியிலே பயணம் செய்யுங்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுடைய இறுதி நிலை எப்படியாக ஆகிவிட்டது என்பதை நன்றாக ஆராய்ந்து பாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீரு சீரு செல்லுங்கள், பூமியிலே எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டு கூறுகின்றார். ஆகவே பூமியிலே பயணம் செய்வது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதாக அமைகின்றது. அந்த பயணம் எங்களுக்கு பயனுள்ளதாக, அந்த பயணமே ஒரு வணக்கமாக எப்போது மாறுகின்றது? அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எதை ஆய்வு செய்து பார்க்குமாறு பணிக்கின்றான்? எங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுடைய வரலாறுகள், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய படைப்புகள், அது எப்படி ஆரம்பிக்கப்படுகின்றது, அது எப்படி படைப்பாக உருவாகின்றது, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அதை எப்படியெல்லாம் மாற்றி அமைக்கின்றான் என்பதையெல்லாம் ஆய்வு செய்கின்ற ஆராய்ச்சி நோக்கத்திலே, படிப்பினை பெறும் நோக்கத்திலே அந்த பயணம் அமையுமானால் அது வணக்கமாகவே மாறிவிடுகின்றது, பயன்மிக்கதாக மாறிவிடுகின்றது. அன்பான சகோதரர்களே, அரபு மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த அருள்மிகு திருமறையை இறக்கி வைத்தான். அந்த மக்கள் பயணம் செய்கின்ற போது நீண்ட தூரங்களை தாண்டி செல்ல வேண்டியிருந்தது. பலவிதமான பாலை வனத்தையும் மலைகளையும் கடந்து செல்ல வேண்டியிருந்தது. அவர்கள் பாலை வனத்திலே செல்லுகின்ற போது மேலே பார்த்தால் வானம் தெரியும், கீழே பார்த்தால் தான் செல்லுகின்ற ஒட்டகையும் பூமியும் தெரியும், வலமும் இடமுமாக பார்த்தால் மலைகள் தெரியும். இதனால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவற்றை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் என்று கூறுகின்றான். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வைல ஸமாஇ கைஃப ருஃபியத். வானம் எவ்வளவு பறந்து விரிந்ததாக இருக்கின்றது,
மனித சக்தியினால் நிர்ணயிக்க முடியாத, அளவிட முடியாத பரப்பளவை கொண்டதாக வானமண்டலம் இருக்கின்றது. அதை எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தி எந்த விதமான தூணும் இல்லாமல் அமைத்திருக்கின்றான். விந்தையான ஒரு படைப்பு. அவற்றையெல்லாம் அவர்கள் சிந்திக்க கூடாதா? வைலல் அர்தி கைஃப சுதிஹத் வைலல் ஜிபாலி கைஃப நுஸிபத். பூமி எப்படி பரத்தப்பட்டிருக்கின்றது, மலைகள் எப்படி நட்டி வைத்து இருக்கப்பட்டிருக்கின்றது என்பதையெல்லாம் அதிலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய ஆற்றல் வெளிப்பட்டுக் கொண்டிருப்பதையும் அவனுடைய ஏகத்துவம் நிரூபிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதையும் அவர்கள் சிந்திக்க கூடாதா என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பாலைவனத்தில் பயணம் செய்கின்ற போது கூட கண்ணுக்கு தெரிகின்ற ஒவ்வொன்றும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவைகளாக, அவனுடைய ஏகத்துவத்தை நிறுவக்கூடியவைகளாக இருக்கின்றன. அவற்றை சிந்தித்து பார்த்து மனிதன் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஏற்றுக்கொள்ளக் கூடாதா என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு மனிதன் பயணம் செய்கின்ற போது அவனுடைய கண்ணுக்கு தெரிகின்ற பொருட்களை சொல்லி காட்டி அவற்றையெல்லாம் அவன் படிப்பினையோடு ஆய்வு நோக்கோடு பார்க்க வேண்டும் என்று கட்டளை இடுகின்றான். அன்பான சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே எங்களுடைய பயணம் அமையுமானால் வெளியிலே செல்லுகின்ற போது சுப்ஹானல்லதீ ஸஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்று பயணம் செய்கின்ற போது ஓதிக்கொண்டு செல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். எங்களுடைய மக்கள் பயணம் செய்ய வெளி கிளம்பி விட்டால் யார் பிரார்த்தனை செய்கின்றார்கள், யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த திக்ர்களை ஓதுகின்றார்கள், யார் படிப்பினை நோக்கோடு செல்லுகின்றார்கள், யார் ஆய்வு நோக்குடன் சென்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய ஆற்றல்களை கண்டு வியந்து தஸ்பீஹ் செய்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, இப்படியான நிலையிலே நாங்கள் பயணம் செய்வோமேயானால் அது படிப்பினையும் தராது, வணக்கமாகவும் மாறிவிடாது. வெறும் உல்லாசமாக பொழுதை கழிக்கின்ற ஒரு நிலை, அது எல்லோரும் செய்வதுதான். நாங்கள் மாத்திரமல்ல, அந்நியர்கள் கூட அதைத்தான் செய்கின்றார்கள். வெளியில் கிளம்பிவிட்டால் ஆடல் பாடல் இசை கச்சேரிகள் இவற்றுடன் தான் அவர்கள் பயணம் செய்கின்றார்கள். நாங்களும் அப்படித்தான் பயணம் செய்கின்றோம். ஆடல் பாடல்களோடு, சினிமா கச்சேரிகளோடு, பாட்டும் பரதத்தோடும் நாங்கள் வெளிக்கிளம்புகின்றோம். அவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன வேறுபாடு, என்ன வித்தியாசம் இருக்கின்றது? இவைகளெல்லாம் இதற்கு முன்னர் செய்த அமல்களை அழித்து விடாதா? நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய ஆடல் பாடல்கள் அனைத்துமே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய விசனத்தை உருவாக்கிவிடக்கூடியது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துஸாஹிபுல் மலாயிகத்து ருஃபகதன் ஃபீஹா கல்புன் வலா ஜரஸ். ஒரு பிரயாண கூட்டம் கிளம்பி செல்கின்றது. அவர்கள் நாயை அழைத்து செல்வார்களேயானால் அவர்களிடத்திலே மணி ஓசை, இசைகள், இசையை எழுப்பக்கூடிய கருவிகள் இவைகள் இருக்குமானால் மலக்குமார்கள் அவர்களை விட்டு பிரிந்து விடுவார்கள். ரஹ்மத்துடைய மலக்குமார்கள், பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய மலக்குமார்கள் அவர்களோடு இருக்க மாட்டார்கள். அப்படியானால் அவர்களுடைய பயணத்திலே அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பான சகோதரர்களே, எதை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தடுத்திருக்கின்றானோ, எதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்திருக்கின்றார்களோ அதை நாங்கள் விரும்பி இணைத்துக் கொண்டு செல்லுகின்றோம் அல்லவா? எதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லையோ அதை நாங்கள் விருப்பத்தோடு எடுத்துக்கொண்டு செல்லுகின்றோம் அல்லவா? எங்களுடைய பயணத்திலே எப்படி பாதுகாப்பு கிடைக்க முடியும்?
எங்களுடைய பயணத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எப்படி பொறுப்பேற்பான்? வெளியிலே கிளம்புகின்ற போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் அஸில்ல அவ் உஸில் அவ் அضل அவ் உதில் அவ் அظلم அவ் உظلم அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலை என்றெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பிரார்த்தனைகளை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் மீது எங்களுடைய பயணத்தை தவக்குல் செய்து எல்லாமே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய ஆற்றல் இல்லாமல் அவனுடைய துணை இல்லாமல் நடைபெற முடியாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பொறுப்பிலே எங்களுடைய விடயங்களை சாற்றிவிட்டு வெளியேற வேண்டும். நாங்கள் தவறிவிடவோ அல்லது பிறரை தவறில் வீழ்த்தவோ, நாங்கள் அநியாயம் செய்யவோ, பிறர் எங்களுக்கு அநியாயம் செய்யவோ, நாங்கள் அறிவீனமாக நடந்து கொள்ளவோ, எங்கள் மீது யாராவது அறிவீனமாக நடந்து கொள்ளவோ, நாங்கள் யாரையும் வழிகெடுக்கவோ, பிறர் எங்களை வழிகெடுக்கவோ கூடாது என்பதற்காக, அது மனிதனாக இருந்தாலும் சரி, ஷைத்தானாக இருந்தாலும் சரி, எங்களை யாரும் வழிகெடுத்துவிடக் கூடாது, நாங்களும் வழி தவறிவிடக் கூடாது என்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய பிரார்த்தனையை நாங்கள் வெளிக்கிளம்புகின்ற போது ஓத வேண்டும் என்று கற்றுத் தந்தார்கள். பயணம் செய்கின்ற நாங்கள் எத்தனை பேர் இதனை ஓதிக்கொண்டு பயணம் செல்லுகின்றோம்? அன்பான சகோதரர்களே, இப்படியான பிரார்த்தனைகளோடு நாங்கள் பயணம் செய்யவில்லை என்றிருந்தால் எங்களுடைய பயணம் ஒருபோதும் வணக்கமாக மாற முடியாது, ஒருபோதும் அது படிப்பினை தர முடியாது. மாறாக பயணத்தின் பின்னால் அதன் பயனாக எங்களுடைய உள்ளத்திலே இறுக்க நிலையைத்தான் காண்போம், சடைவு நிலையைத்தான் காண்போம். ஏற்கனவே இருந்த பயபக்தி எல்லாம் பறந்தோடிவிடும், உடலிலே அலுப்பும் களைப்பும் தொற்றிக்கொள்ளும். அதனால் அன்றாடம் செய்ய வேண்டிய கடமைகளையே தவற விட்டு விடுவோம். இந்த நிலை எங்களுக்கு ஏற்படுகின்றதல்லவா? அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பிரார்த்தனையோடு சென்று பிரார்த்தனையோடும் படிப்பினையோடும் திரும்பி வருவோமேயானால் அது வணக்கமாக மாறுகின்றது, படிப்பினை தருகின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த பயணத்தை விரும்புகின்றான், நேசிக்கின்றான், பாதுகாப்பு கொடுக்கின்றான். எங்களுடைய உள்ளம் பண்பட்ட நிலையிலேயே அமைதியாக இருக்கின்றது. இவற்றையெல்லாம் எமது சமூகம் சிந்தித்து பார்ப்பதில்லை. அன்பான சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆஸால். சஹாபாக்களை பற்றி சொல்லுகின்றான். சஹாபாக்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் காலை மாலை எப்பொழுதுமே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். அவர்கள் விற்பது வாங்குவது, அவர்கள் செய்கின்ற வியாபாரம் எதுவுமே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய நினைவை விட்டும் அவர்களை திசை திருப்பி விடாது. வஇகாமிஸ் ஸலாத்தி வஈதாஇஸ் ஸகாத். தொழுகையை நிறைவேற்றுவதையோ ஜகாத்தை கொடுப்பதையோ விட்டும் அவர்களுடைய வியாபாரம், அவர்கள் விற்பனை செய்வதும் வாங்குவதும் அவர்களை ஒருபோதும் திசை திருப்பி விடாது. யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். பார்வைகளும் உள்ளங்களும் நடுநடுங்கி போய் இருக்கக்கூடிய அந்த நாளை அவர்கள் அஞ்சிக் கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதும் அந்த நிலையிலிருந்து மாற மாட்டார்கள். அன்பான சகோதரர்களே, சந்தை என்பது ஷைத்தானுக்குரிய இடமாக பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஷைத்தானுக்கு மிக விருப்பமான இடம். ஏனென்று சொன்னால் அங்கே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நினைவு கூறப்படுவதில்லை. சத்தியமும் வீண் பேச்சுக்களும் பொய்யும் அநியாயமும் அக்கிரமும் கலப்படங்களும் ஏமாற்றும் நிறைந்து காணப்படுகின்ற அந்த சந்தை ஷைத்தானுக்கு மிகவும் விருப்பமான இடம். ஆனால் அந்த இடம் கூட சஹாபாக்களை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய நினைவிலிருந்து திசை திருப்பி விடாது. அவர்கள் எவ்வளவு பெரிய வியாபாரத்தில் ஈடுபட்டாலும்
தொழுகையை நிறைவேற்ற தவற மாட்டார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய நினைவில் இருந்து விலகிவிட மாட்டார்கள். அவர்களுடைய வியாபாரம், அவர்களுடைய தொழில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை நினைப்பதை விட்டும் அவனை திக்ரு செய்வதை விட்டும் அவர்களை திசை திருப்பி விடாது. மறுமை நாளை அவர்கள் அஞ்சிக் கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த சஹாபாக்களை பற்றி பெருமையாக சொல்லுகின்றார். அவர்கள் காலை மாலை எப்பொழுதுமே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் சொல்லி காட்டுகின்றான்? வியாபாரம் செய்கின்ற போது ஒரு மனிதனுடைய மனநிலை, வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ, இன்றைக்கு எங்களுடைய தொழிலிலே விருத்தி இல்லாமல் ஆகிவிடுமோ, பொருள்கள் விற்பனையாகி விடாமல் விட்டுவிடுமோ என்கின்ற அச்சத்தோடு பொருள்கள் அனைத்தும் விற்றுவிட வேண்டும், அதிக இலாபம் கிடைக்க வேண்டும் என்கின்ற முழு எதிர்பார்ப்போடு மனிதன் தன்னுடைய வியாபாரத்திலேயே மூழ்கி திளைத்திருப்பான். அநியாயம் செய்கின்றவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருப்பார்கள், ஏமாற்றுகின்றவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருப்பார்கள், கலப்படம் செய்கின்றவர்கள் கலப்படம் செய்து கொண்டிருப்பார்கள், மோசடி செய்கின்றவர்கள், பொய் கூறுகின்றவர்கள், பொய் சத்தியம் செய்கின்றவர்கள் எல்லாம் அவர்களுடைய விடயங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை நினைத்து பார்க்க மாட்டார்கள். பாவங்கள் மலிந்து நிறைந்து காணப்படுகின்ற அந்த இடம் ஷைத்தானுக்கு மிகவும் விருப்பமானது. ஆனால் இந்த நிலை எதுவும் சஹாபாக்களுடைய இறை சிந்தனையை விட்டும் திசை திருப்பி விடாது. அவர்கள் சாலிஹான மக்கள், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவால் போற்றி புகழப்படுகின்றவர்கள். இன்றும் குர்ஆன் வசனங்கள் அவர்களை போற்றிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே அந்த மக்கள் எப்படி போற்றப்படுகின்றார்களோ, எந்த ஒரு நிலையும் அவர்களை திசை திருப்பி விடாமல் தங்களுடைய இலக்கிலே குறியாக இருந்தார்களோ, அதே போன்று மூமினான ஒவ்வொரு மனிதனும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இங்கே எங்களுக்கு விளக்கி காட்டுகின்றான். இந்த வியாபார தலத்தை போன்ற ஒன்றுதான் நாங்கள் செய்கின்ற பயணமும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது நரகத்தில் ஒரு பகுதி என்று சொன்னார்கள். மிகவும் கஷ்டமாக அமையும் நாங்கள் செய்கின்ற பயணங்கள். ஆனால் அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் சகிப்புத்தன்மையோடு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை மறந்து விடாமல் அவனுடைய பணிகளை செய்கின்றவன் தான் உண்மையான மூமின் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா விளக்கி காட்டுகின்றான். எனவே அன்பான சகோதரர்களே, நாங்கள் பயணம் செய்கின்ற போது அந்த பயணம் வணக்கமாக மாற வேண்டும் என்றால் தொழுகையை விட்டும் அந்த பயணம் எங்களை திசை திருப்பிவிடக் கூடாது. பயணம் ஒரு சிரமமான காரியம் என்பதற்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சலுகைகளை எங்களுக்கு அந்த பயணத்திலே தந்திருக்கின்றார். அந்த சலுகைகளை எல்லாம் வழங்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கடமையை மறந்துவிடக் கூடாது என்பதை அந்த சலுகை மூலமாகவே எங்களுக்கு உணர்த்துகின்றார். நாங்கள் பயணத்தில் எத்தனை பேர் தொழுகையை மறந்து விடாமல் தொழக்கூடியவர்களாக இருக்கின்றோம். தொழுகையினுடைய வக்து தவறி போகின்றது. தொழுகைக்காக வேண்டி வாகனத்தை நிறுத்த வேண்டும், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை தொழ வேண்டும் என்கின்ற அச்சம் பயணம் செய்கின்ற எமது மக்களிடத்தில் எத்தனை பேரிடத்தில் இருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, சிலர் பயணம் செய்தால் தொழுகையே மறந்து விடுவார்கள். 3 நாட்கள் பயணம் செய்தால் 3 நாட்களுடைய தொழுகையும் கலாவாக ஆக்கி விடுவார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தண்ணீர் கிடைக்கவில்லை என்றிருந்தால் மண்ணை கொண்டு தயம்மம் செய்து கொண்டு தொழுங்கள், நேரம் கிடைக்கவில்லை என்றிருந்தால் 2 வக்தை சேர்த்து தொழுது கொள்ளுங்கள், சுருக்கி தொழுது கொள்ளுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சலுகை தருகின்றார். ஆனால் நாங்கள் எங்களுடைய ஆடல் பாடல் குதூகலம் இசைகளை ரசிப்பதிலேயே எங்களுடைய பயண பொழுதை கழிக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, இது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய விசனத்தை உருவாக்கக்கூடியது, அமல்களை அழித்துவிடக்கூடிய விடயங்கள்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள். ஆகவே நாங்கள் எவ்வளவு பெரிய பயணத்தில் இருந்தாலும் தொழுகையை மறந்துவிடக்கூடாது. எப்படிப்பட்ட வியாபாரமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நினைவையும் அவனை திக்ரு செய்வதையும் தொழுகையை நிலைநாட்டுவதையும் ஜகாத்தை கொடுப்பதையும் விட்டும் சஹாபாக்களை அவருடைய வியாபாரம் திசை திருப்பி விடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போற்றி புகழ்ந்து சொல்லுகின்றான் அல்லவா? அதே போன்று எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய பயணம் தொழுகையை விட்டும் திசை திருப்பி விடக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய நினைவை விட்டும் திசை திருப்பி விடக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொரு படைப்பிலும் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய வியப்பான ஆற்றல்களை கண்டு வியந்து தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இரவு பகல் மாறி மாறி வருதல், கடலிலே கப்பல் செல்லுதல், காற்றை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா விரும்பியவாறு திருப்பி விடுதல், உஷ்ணம் நிறைந்ததாக குளிர் நிறைந்ததாக அழித்தொழித்து விடக்கூடியதாக இதமான தென்றலாகவெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காற்றை மாற்றி மாற்றி அனுப்புகின்றான் அல்லவா? இதிலெல்லாம் படிப்பினை இருக்கின்றது. வஸ்ஸஹாபில் முஸஹ்ஹர் பைன ஸமாஇ வல் அர்ض், வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே பல டன் தண்ணீரை சுமந்து கொண்டு மிதந்து கொண்டிருக்கின்ற மேகங்கள் இருக்கின்றன அல்லவா? அந்த மேகங்களிலே காற்றை திருப்பி விடுகின்ற விடயத்திலே, இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்கின்ற விடயத்திலே, இவற்றிலெல்லாம் லஆயாத்தில் லிகௌமி யஅகிலூன், அறிவுள்ள மக்கள், புத்திசாலிகளாக இந்த உலகத்திலே வாழ்கின்ற மக்கள் இருக்கின்றார்களே, அந்த மக்களுக்கு பெரும் அத்தாட்சிகள் இருக்கின்றன. நன்றாக சிந்தித்து பார்ப்பார்களே ஆனால் அந்த படைப்பிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஏகத்துவத்தை, அவனுடைய விந்தையான ஆற்றலை கண்டு அப்படியே மெய் சிலிர்த்து போவார். சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை, அவனுடைய ஆற்றலை எண்ணி மகிழ்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தஸ்பீஹ் செய்வார். இந்த தஸ்பீஹ் இருக்கின்றதே, நாங்கள் இப்படி ஒரு மணி நேரம் சிந்தனையோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை துதிப்பது, எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் 60 வருடங்கள் அவனை வணங்குவதை விட மேலானது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா? நாங்கள் சிந்திப்பதற்கு, ஆய்வு செய்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய விந்தையான ஆற்றலை உணர்ந்து தஸ்பீஹ் செய்வதற்குரிய ஒரு வாய்ப்புத்தான் நாங்கள் செய்கின்ற பயணம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்படி மலைகளை நிறுவி இருக்கின்றான். மேகம் சொல்லிக் காட்ட முடியாத எத்தனையோ தொன் தண்ணீர்களை சுமந்து கொண்டு வானிலே பறந்து கொண்டிருக்கின்றது. விரும்பிய இடத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவற்றை அனுப்பி வைக்கின்றான். தேவையான இடத்திலே பொழியச் செய்கின்றான், தேவைக்கு ஏற்ப பொழியச் செய்கின்றான். தவறுகள் மலிந்து விடுகின்ற போது அதையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவாக மாற்றி விடுகின்றான். எப்படி மிதந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஆற்றல். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பூமியிலே புவியீர்ப்பு ஒன்றை வைத்திருக்கின்றான். இந்த புவியீர்ப்பின் மூலமாக எவ்வளவு பெரிய ஆற்றலை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வெளிப்படுத்தி இருக்கின்றான். திண்மமான பொருட்கள் எங்களுடைய அழுத்தத்தை பயன்படுத்தி நாங்கள் ஒரு பொருளை வீசுகின்ற போது அந்த விசை முடிந்ததும் கீழ் நோக்கி வருகின்றது. ஒவ்வொரு பொருளுடைய திணிவுக்கும் ஏற்ப அது வேகமாக வருகின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த புவியீர்ப்பை வைக்கவில்லை என்றிருந்தால் மனிதன் இந்த பூமியிலே வாழ முடியுமா? தன்னுடைய கால்களை கரங்களை அசைக்க முடியுமா? தன்னுடைய வேளாண்மையை பயிர் செய்து கொள்வதற்காக வேண்டி ஒரு விவசாயி அவனுடைய நிலத்தை மண்வெட்டியை எடுத்து கொத்த முடியுமா? எவ்வளவு பலத்தை பிரயோகிக்க வேண்டும். ஒரு மனிதனால் எவ்வளவு பெரிய மடுக்களை வெட்ட முடியும், வரம்புகளை சீர் செய்ய முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பூமியிலே எவ்வளவோ அத்தாட்சிகளை வைத்திருக்கின்றான்.
இந்த புவியீர்ப்பின் மூலமாக மேகங்கள், காற்றுகள், இவைகளையெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எங்களுக்கு வசப்படுத்தி எங்களுக்கு மாபெரும் நியாமத்தாக மாற்றி வைத்திருக்கின்றான். இவை ஒவ்வொன்றையும் நாங்கள் சிந்தித்துவிட்டு சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வோமேயானால், அப்படி செய்கின்ற அந்த தஸ்பீஹ் எத்தனையோ வருடங்கள் வணக்கம் செய்ததை விட மேலான சிறந்த ஒரு வணக்கமாக மாறிவிடுகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் வானை பார்த்து அதை ஆய்வு செய்து அந்த வானிலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஆற்றல்களை எல்லாம் நினைத்து பார்த்து பிரம்மாண்டமான படைப்புகளை சுற்றி திரிய வைத்திருக்கின்றான். பல கோடிக்கணக்கான, பல பில்லியன் கணக்கான பிரம்மாண்டமான பொருட்களை, இந்த பூமியை போன்று எத்தனையோ லட்சம் மடங்கு பிரம்மாண்டமான உருவங்களை எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஆகாயத்திலே சுற்றி வர செய்திருக்கின்றான். அவைகள் இந்த பூமியிலே விழுந்து எங்களை முற்றாக ஒட்டுமொத்தமாக அழித்து விடாமல் பாதுகாத்து வைத்திருக்கின்றான். ஒரு நட்சத்திரம் விழுந்தால் போதும், இந்த பூமி சுக்கு நூறாக மாறிவிடும், சிதறிவிடும், யாருமே இதிலே வசிக்க முடியாத நிலைக்கு மாறிவிடும். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த வேகத்திலே, எந்த இடத்திலே சுற்ற வேண்டும், சுழல வேண்டும் என்று கட்டளையிட்டானோ, அந்த கட்டளையில் இருந்து சற்றும் பிசகாமல் பில்லியன் கணக்கான பிரம்மாண்டமான உருவங்கள் ஆகாயத்திலே சுற்றிக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மகத்தான ஆற்றல். இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு மனிதன் சுப்ஹானக ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன்னார், எங்களுடைய இரட்சகனே, இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை, மிக பெரும் தத்துவங்களோடு படைத்து வைத்திருக்கின்றாய். இவற்றையெல்லாம் சரியாக எங்களால் ஆய்வு செய்து சிந்தித்து உன்னை வழுத்தி வணங்க முடியாமல் போனதற்காக எங்களை தண்டித்து விடாதே, நரக தண்டனையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்று ஒரு மனிதன் ஓதுவானே, ஆனால் அந்த வானிலே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தின் அளவு அந்த மனிதன் நன்மையை அடைந்து கொள்ளுகின்றான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, ஆய்வுடன் கூடிய எங்களுடைய வணக்கம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பமானது. அவனுடைய வல்லமையை, ஆற்றலை, ஏகத்துவத்தை, அவனுடைய பண்பு வெளிப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நாங்கள் சிந்தித்து செயலாற்றுகின்ற போது, வழிபடுகின்ற போது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அதை மிகவும் விரும்புகின்றான். ஆகவே அன்பான சகோதரர்களே, எங்களுடைய பயணத்தையும் நாங்கள் வணக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வழியிலே கிளம்புகின்ற போது ஓதுகின்ற பிரார்த்தனைகளை ஓத வேண்டும். ஆயத்துல் குர்சி, சூரத்துல் இக்லாஸ் போன்றவற்றை ஓதிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வியப்பான படைப்பையும் பார்க்கின்ற போது சுப்ஹானல்லாஹ் என்று நாங்கள் மனம் மகிழ வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய ஆற்றல் மிக்க அந்த படைப்புகளை பார்த்து நாங்கள் வியப்படைய வேண்டும், தஸ்பீஹ் செய்ய வேண்டும். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் தொழுகையை தவறவிடக் கூடாது. எந்த இடமாக இருந்தாலும் சரி. இப்போது நவீனமான காலம், எங்களுடைய தொலைபேசிகளிலேயே மிக இலகுவான முறையிலே கிபிலாவை கண்டுகொள்ள முடியும். 10 செகண்டுகளுக்குள், 10 வினாடிகளுக்குள் கிபிலா எங்கே, எந்த திசையில் இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்து தொழுது கொள்ள முடியும். தண்ணீர் இல்லை என்றிருந்தால் தயமம் செய்து தொழுது கொள்ள முடியும். இப்படியான ஒரு பக்குவத்தோடு எங்களுடைய பயணம் அமையுமானால் அது எவ்வளவு பாதுகாப்பு நிறைந்ததாக இருக்கும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த பயணத்தை எவ்வளவு அதிகம் நேசிப்பான், அது எவ்வளவு அழகாக வணக்கமாக மாறிவிடும். சிந்தனை செய்து பாருங்கள். ஆனால் நாங்கள் கிளம்புகின்ற போதே அல்லாஹ்வுடைய வெறுப்பை சம்பாதித்தவர்களாக கிளம்புகின்றோம். ஒரு இடத்திலே தங்கிவிட்டால் அங்கே எத்தனை பெண்கள் வந்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் ஆராய்ச்சி செய்கின்றோம். யாரை ரசிக்கலாம் என்றுதான் எங்களுடைய சிந்தனை முழுமையாக வியாபித்திருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, இதுவெல்லாம் ஷைத்தானுக்கு மிக விருப்பமான செயல்கள். அங்கே நாங்கள் தொழுகையை நினைத்து பார்ப்பதில்லை,
தொழக்கூடியவர்கள் கூட தொழுகையை நினைத்து பார்ப்பதில்லை. தொழக்கூடிய நல்ல மக்களும் இருப்பார்கள், ஆனால் மிக மிக குறைவு. தொழுகைக்காக வேண்டி அவகாசம் எடுத்துக் கொள்கின்றவர்கள், அந்த சிந்தனையிலே இருக்கின்ற மக்களும் இருக்கின்றார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய பயணத்தை ரஹ்மத் நிறைந்ததாக, சவாபுகள் நிறைந்ததாக ஆக்கி விடுவான். எனவே அன்பான சகோதரர்களே, எங்களுடைய பயணமும் அவ்வாறே அமைய வேண்டும். வாகனத்திலே கால் எடுத்து வைத்து விட்டால் நாங்கள் இசையை ரசிக்க ஆரம்பித்து விடுகின்றோம், சினிமா பாடல்களை கேட்க ஆரம்பித்து விடுகின்றோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு பெண் வருகின்றாள். அவளுடைய காலிலே சலங்கை கொழுவப்பட்டிருக்கின்றது. அந்த சலங்கையினுடைய மணி ஓசைகள் கேட்டதும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அஹ்ரிஜூ அன்னி முஃப்ரிகத்தன் லில் மலாயிகா, மலக்குமார்களை விட்டு என்னை பிரித்து விடக்கூடிய இந்த பெண்ணை உடனடியாக வெளியேற்றுங்கள் என்று கண்டிப்பான உத்தரவு போட்டார். காலிலே கிடக்கின்ற சலங்கையின் ஓசையை கூட சஹாபாக்கள் கேட்க மறுத்து விடுவார், காதை பொத்திக் கொள்வார். ஆனால் நாங்கள் இன்றைக்கு எத்தனை வகையான இசைகளை ரசிக்கின்றோம், எத்தனை வகையான சினிமா பாடல்களை ரசித்து கேட்கின்றோம். அன்பான சகோதரர்களே, இந்த நிலை ஒரு மூமினான மனிதனுடைய கல்விலே இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்-கினா, பாடல், இசையுடன் கூடிய பாடல் இருக்கின்றதே, யும்பித்துன் நிஃபாக ஃபில் கல்ப் கமா யும்பித்துல் மாஉ ஸர்அ, தண்ணீர் எப்படி விவசாயத்தை, பயிர்களை, செடிகளை அழகான முறையிலே, வேகமான முறையிலே செழித்து வளரச் செய்யுமோ, அதே போன்று நாங்கள் ரசிக்கின்ற இசை இருக்கின்றதே, இது எங்களுடைய உள்ளத்திலே நிஃபாக்கை, நயவஞ்சகத்தன்மையை மிக வேகமாக வளர்த்துவிடும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கல்வு அதைத்தான் விரும்பும், ஆனால் நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். நாங்கள் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். ஏனென்றால் என்னுடைய உள்ளத்திலே தான் ஈமான் இருக்கின்றது. அந்த ஈமான் பலமாக இருக்குமானால், பிரகாசம் மிக்கதாக இருக்குமானால் அது கட்டுப்படுத்தும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கின்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுக்கின்றார்கள். ஆகவே இந்த மோசமான இசையை நாங்கள் ரசிக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு விருப்பமற்ற, வெறுப்பான ஒன்றை நாங்கள் விரும்பக்கூடாது என்கின்ற மனநிலை எங்களிடத்திலே வளருமானால், அது உறுதியாக இருக்குமானால், எங்களுடைய ஈமான் பிரகாசமாக இருக்கின்றது என்று பொருள். ஈமான் இல்லாத எந்த மனிதனுடைய உள்ளமும் இந்த கட்டுப்பாட்டை ஏற்படுத்த முடியாது. எனவே அன்பான சகோதரர்களே, இதே போன்றுதான் ஒவ்வொரு விடயமும். சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை நினைப்பார்கள், எப்படி தன்னுடைய நஃப்ஸ் விரும்புகின்ற விடயத்தை அடக்கி ஒடுக்கி அதை தன்னுடைய ஆதிக்கத்துக்குள் வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்கின்ற வரலாறுகளை எல்லாம் நாம் திறந்து பார்க்க வேண்டும். அந்த வரலாறுகள் தான் எங்களுடைய உள்ளங்களிலே அழகிய மாற்றத்தை, அழகிய திருப்பத்தை ஏற்படுத்த வல்லவையாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே அன்பான சகோதரர்களே, இவற்றையெல்லாம் நாங்கள் சிந்திக்கவில்லை என்றிருந்தால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற குருடர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். சத்தியத்தை விளங்காத குருடர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரையெல்லாம் வெறுத்து ஒதுக்கி கூறுகின்றானோ அவர்களுடைய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடுவோம். கத் ஜாஅக்கும் பஸாயிரு மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இரட்சகனிடத்திலிருந்து சத்திய சான்றுகள் ஏராளமாக வந்திருக்கின்றன. ஃபமன் அப்ஸர ஃபலினஃப்ஸி, அவற்றையெல்லாம் யார் நன்றாக சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து படிப்பினை பெற்று தன்னை புடம் போட்டுக் கொள்ளுகின்றாரோ அது அவருக்கு நலமாகவே அமையும். வமன் அமிய ஃபஅலைஹா, அவற்றையெல்லாம், அந்த சத்திய சான்றுகளை எல்லாம், ஏகத்துவத்தை நிறுவக்கூடிய, அல்லாஹ்வுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய சிந்தனை யாரிடத்தில் இருந்து பிறக்கவில்லையோ
அவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது யாரெல்லாம் குருடர்களாக மாறிவிடுகின்றார்களோ அந்த சத்திய சான்றுகள் அனைத்துமே அவர்களுக்கு கேடாக, அவர்களுக்கு எதிராகவே மறுமையில் மாறிவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய சான்றுகள் அனைத்தையும் கொண்டு நாங்கள் படிப்பினை பெற வேண்டும், பாடம் பெற வேண்டும். அவை அனைத்தும் எங்களை ஒரு முஸப்பிஹாக, தஸ்பீஹ் செய்யக்கூடிய மனிதனாக, ஈமானை பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக, வாழ்க்கையிலே திருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய மனிதனாக மாற்ற வேண்டும். அவன்தான் உண்மையான அறிவாளியாக, புத்திசாலியாக இருக்கின்றான். அவனுக்குத்தான் இவைகள் அனைத்தும் அத்தாட்சிகளாக இருக்கின்றன என்றும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பான சகோதரர்களே, நாங்கள் அறிவாளிகளாக, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா யாரையெல்லாம் அறிவாளிகள் என்று குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கின்றானோ அந்த அறிவாளிகளாக இருந்து ஒவ்வொரு விடயத்திலும் படிப்பினை பெற்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய படைப்புகளிலே சிந்தித்து பாடம் பெற்று எங்களை நாங்கள் சீர்திருத்திக் கொள்ள எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், உன்னுடைய படைப்பிலே இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் கொண்டு படிப்பினை பெறக்கூடிய மக்களாக, ஆய்வு செய்து பாடம் பெறுகின்ற மக்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவாயாக. எங்களுடைய பயணங்களையும் வணக்கங்களாக மாற்றிக் கொள்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், நீ வெறுக்கின்ற விடயங்களில் இருந்து விலகி ஒதுங்கி தூரமாகி வாழுகின்ற மனப்பக்குவத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எதுவெல்லாம் ஷைத்தானுக்கு விருப்பமாக இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் வெறுத்தொதுக்கி உனக்கு எது நேசமாக இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் விரும்பி எங்களுடைய வாழ்விலே கொண்டு வருவதற்கு அருள் புரிவாயாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த தப்பு தவறுகள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. இம்மையிலும் மறுமையிலும் எங்களை பொருந்திக் கொள்வாயாக. நீ பொருந்தும் வகையிலே நடக்கக்கூடிய சாலிஹான சமூகமாக எங்களை மாற்றி விடுவாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.